ஹாய்ங்க எல்லாருக்கும். என்னென்னா இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸில் நிற்கிறோம். நான் தான் சொன்னேனே கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய அப்டேட்டோட வருவேன்னா இப்போ நயகரா ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ பின்னுக்கு அப்படி ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நயகரா ஃபால்ஸ் லைட் ஷோ நடக்குது. டெய்லி நடக்குமான்னு தெரியலை, டெய்லி நடக்கும்னு தான் நினைக்கிறேன். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டவர், கெனடியன் ஏதோ ஃபேமஸ் டவர், என்னன்னு தெரியலை. என்னன்னு தெரிஞ்சால் நான் கீழே அதில் நேமம் போட்டு விட்றேன். அப்போ அங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடு காட்டுங்க, கெசினோ இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதே பார்த்த மூஞ்சி நான் இருக்கேன். ஸோ இது நைட் வியூ. நார்மலாக கதைக்க முடியுமான்னு தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு கதைச்சி போட பார்க்குறேன். கிளிப்பிங்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இதோட அட்டாச் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங்கும் திருப்பி வரலான்னு இருக்கும். ஸோ இது 2 days ட்ரிப் மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா 1 day ட்ரிப் கூட இல்லை, நைட் தான் வந்தோம், காலமாக கிளம்பிக்கணும். இதுதான் பிளான். டர்ன் வித் அஸ். சரி, அப்போ இது இங்கேருந்து பார்க்க முதல்ல நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுத்தோம். இங்கேருந்து பார்க்க நயகரா ஃபால்ஸ் என்ன கிட்டக்க விளங்குது. அதாவது இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கெனடியன்ஸ், அங்கால விளங்குற பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுக்கும் நூலளவு தான் இன்ச்சு டிஃப்ரெண்ட். ஆனால் நடுவில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, அது மட்டும் 1 kilometer டிஃப்ரெண்ட். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா மெரிகோ ரவுண்ட் இருக்குது. இது சுற்றி டவுன் டவுன் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் அப்படி நல்ல ஆராய்ச்சி ஒன்று பண்ணிவிட்டு, இங்கிலீஷில் அதுக்கு ஏதோ ஒரு பேரும் சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கம் பேக் கொடுக்குறோம். சரி, இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகலான் இருக்கோம். ஏன்னா இப்போவே டைம் வந்து 11:35. அது மட்டும் இல்லாமல் அது சிஎன் டவர் இல்லையாங்க. நான் தான் சொன்னேன், அது ஏதோ சிஎன் டவர் மாதிரி ஒரிஜினல் இல்லை, அது அதே மாதிரி இருக்கிற ஒரு டவராக. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து நாங்கள் போட் ரைட் ஆக்டிவிட்டி செய்யலாம். அது தவிர வேறு என்ன இருக்குது, நாளைக்கு போனால் அமெரிக்கன்ஸை பக்கத்தில் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு வரலான் இருக்கோம். சரி, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. பாய். Yes. Huh? I'm back. சரி, என்னென்னா நாங்கள் ரூமுக்கு போகலான்னு வர்ற பிளானில் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக திருப்பி இங்கே ஷிஃப்ட்டு மாற்றியாச்சு. என்னென்னா இப்போ நாங்கள் அதுக்கு பின்னுக்கு நிற்கிறோம், அதாவது முன்னுக்கு நிற்கிறோம். எனக்கு பின்னுக்கு இருக்குது, உங்களுக்கு முன்னுக்கு இருக்குது. அப்போ இதில் ஒரு ரைட் போகலான்ற மாதிரி பிளான் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்ததை விட கிட்டத்துலேருந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் ஒரு ரைட் போனால் செமைக்கு இருக்கும். பார்ப்போம், பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ரைட் போவோம். அதே மாதிரி இதுதான் நான் நினைக்கிறேன் மெயின் டவுன் மாதிரி. அப்படி சுற்றி காட்டுறது நல்லா இருக்குது, வியூ நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் காற்றா இருக்கும். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. எப்படி எங்களோட வயசையாக கேட்க போகிறீங்க, நீங்கள் லொக்கேஷனை தானே பார்க்க போகிறீங்க. ஸோ டோ வரிஸ், பார்ப்போம் இந்த ரைட் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயால சின்ன பிள்ளைகள் விளையாடுற கேம்ஸ் விற்கிறது, அதாவது சின்ன கிட்ஸ் விளையாடுற கேம்ஸு டாய்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. போலிங் இருக்குது, எல்லா விதமான கேமும் இருக்குது. பார்ப்போம். ஆமாம், இப்போ ரைடுக்கு தான் வந்திருக்கோம். மைக்கு முடிக்கல, சத்தம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பார்ப்போம். Let's see, bro. The experience. This area will rise 175 feet above the ground and provide a picture-perfect view of ஐயோ பயமா இருக்கு. combined water is estimated at over 750,000 gallons per second, crashing towards the right. Skylon Town. காலூருக்கு பயமா இருக்கு. You'll see Marine and the Triple Tower right with skyscraper. பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. Which joins Canada. அதே மாதிரி அந்த ரங்கராட்டினம் ஆசம்ங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பயமாகவும் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குன்னு ஒரு தனி இடமே கட்டியிருக்கேன்.
பார்த்தீங்களா இவ்வளோ குளிருக்குள்ளேயும் குளிர் குழம்பி வாங்கி குடிக்கிற அளவுக்கு நாங்கள் ஃபேமஸ். ஐஸ்கிரீம், இட் மீன்ஸ் ஐஸ்கிரீம் வேணும். கனடா வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் மட்டும் என்ன விட்டு போகலை. பார்ப்போம். அதை ராட்டினம் பார்த்துட்டோம், அங்கே சின்ன பிள்ளைகள் கேம்ஸ் பார்த்துட்டோம், இங்கே ஐஸ்கிரீம் பார்த்துட்டோம். என்னென்ன வாங்கி தர போகிறாங்களோ தெரியாது. எனக்கே செம்ம சர்ப்ரைஸ். நானே இதெல்லாம் எதிர்பார்த்து வரல. வந்தோமா நயகரா ஃபால்ஸை பார்த்தோமா போனோமா இருந்தார். அதே மாதிரி நாளைக்கு சில வேளை கப்பல் ரைடு இல்லைன்ன மாதிரியும் கதை அடி வருது. என்ன மாதிரின்னு நாளைக்கு தான் தெரியும். இன்னையா நாளாக இன்றைக்கி பார்ப்போம், நாளையா நாளும் நாளைக்கு பார்ப்போம். லெட்ஸ் கோ. தான் அந்த பவுலிங் கேம் இருக்குது சரியா. என்ன கான்செப்ட்னா நாங்கள் வெட்டி எடுக்கிறோன்னா நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் இப்போ இதோடையே உங்களுக்கு சாக்லேட் ஃபேக்ட்ரி, த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒன்றும் வாங்கலை. ஸோ ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்து அப்போ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னு, அதாவது நாங்கள் வந்தது சுற்றி பார்க்கலான்னு சொல்லி எந்தெந்த கடைக்கு போகலான்ற ஒரு பிளான், ஒரு வரைபடம் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் ரேண்டம்லி டு த ஷாப்ஸ் அண்ட் வி ஆர் ஷாப்பிங்ஸ். இங்கிலீஷ் சரியானு தெரியலை, தவறானு தெரியலை. ஓகே, வர்றதை கதைச்சி வர்றதை எடுக்க வேண்டியதான். பார்ப்போம். இன்னும் நிறைய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்து கொண்டிருப்போம். இப்போ ஒரு கட்டு வரும், அடுத்த கட்டுக்கு அங்கால இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. இப்போ காட்ட மாட்டேன். What kind of music are balloons made of? I don't know. Pop music. OMG. Good one. Go inside It's full of pop music idols like Michael Jackson. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சரியா எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் உள்ள டேமுக்கிட்ட நிற்கிறோம். என்னத்துக்கு இங்கே வந்திருக்கோன்னா ஃபன் பண்ண வந்திருக்கோம். பக்கத்துலேயே டேமு இருக்குது. இதால் தான் தண்ணி போகும். டேமுன்னா தண்ணி போகும்னு எங்களுக்கு சொல்லியா தெரியணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். இந்த டேம் வந்து 1999 கட்டப்பட்டுன்னு சொல்ல எனக்கு ஆசை, எனக்கு தெரியாது. அதனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் வெளிக்கிட்ட நேரமே என்ன தெரியும், ஒரே மலையாக இருக்குது. ஸோ நோ ஐ கேன் சே எனிதிங். ஸோ லெட் மீ சீ. நீங்கள் இந்த இயற்கை காட்சி கண்டு தாழ்மையோடு சீ காட்சி. இங்கே பாருங்கள், நைட் பார்க்குறதுக்கு லைட் நல்லா இருந்துச்சு, லைட்னிங் அது நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஆறு நேச்சுரலான ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல, அது எங்களுக்கு விளங்கல. இப்போ காலையில் பார்க்க ஆறு நல்லா இருக்குது. அதாவது விழுகிற அருவி எப்படி இருக்குது, ஆறு விழுகிற இடம், லொக்கேஷன், அது விழுந்து கீழே விழுந்து அதுலேருந்து புகை மாதிரி எழும்புற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ லீவு நாள், நியூ இயருக்காக லீவு விட்டு போட் ரைடிங் போகிறோம். ஸோ டுடே நோ போட் ரைடிங். அது மட்டும்தான் ஒரு வருத்தத்துக்குரிய சம்பவமே தவிர மிச்சப்படி எல்லாம் சிறப்பாக போகுது. நைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். காலையில் வந்தீங்கன்னா நேச்சுரலில் ரசிக்கிற ஆக்களுக்கு காலையில் வந்தால் பிடிக்கும். என்ஜாய் பண்ணணும், ஃபன் பண்ணணுன்ற ஆக்களுக்கு நைட் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரி, என்னையே காட்டாமல் ஆறு எப்படி இருக்குன்னு இருக்கா அங்கேருந்து அப்படி விடுகிற வரைக்கும் விளங்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்க நடுவில் மரங்கள் கொஞ்சம் மறைச்சி கொண்டு இருக்கு, ஆனால் நல்லா இருக்குது வியூ. கனடா வந்தால் மஸ்ட்டு ஒர்க்கா சரி நீங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கணும். நான் ஏன்டா கனடா வர போகிறேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே, பார்க்காட்டியும் பரவாயில்ல, எல்லாருமே கனடாவுக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். சரி, அடுத்த இடங்களுக்கு இங்கே இருந்து ஒரு வியூ பார்த்தாச்சா, அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபால்ஸ் கொட்டுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் சரியாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அருவியாக மாறுற இடத்துல நிற்கிறோம். அதாவது அங்கேருந்து நீங்கள் வரைக்க பார்த்துருப்பீங்க, ஆறு அழகாக வடி அந்த ஆறுக்கு
அந்த லொக்கேஷன் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அந்த இடத்துல அங்கால மூலையில் நின்று எடுத்தோம். அந்த இடத்துல ஆறா வந்து இந்த இடத்துல அருவியாக மாறுது. எப்படி ஒரு நல்ல வியூவில். இதுதான் கனடாலேயே, அதாவது உலகத்திலே பெரிய ஃபால்ஸ் நயகரா ஃபால்ஸ். அங்கே தான் நிற்கணும். இதை ஹோஷூன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நயகரா ஃபால்ஸுன்னே சொல்லி பழகிட்டாங்க. நீங்கள் நயகரா ஃபால்ஸுன்றது இடத்துல பேர். ஹோஷூன்னு போட்டிங்கன்னா தான் இந்த லொக்கேஷனை உங்களுக்கு சரியாக மேப்பிலேயே காட்டு. அதையும் நோட் பண்ணுங்க. என்னென்னா சரி, இப்போதைக்கு காலையில் ஷோ பார்த்துருப்போம். என்னென்னா எனக்கு போர்டு இல்லை. கனதடவை சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற ஃபீலிங்ஸ் இல்லை, இது வேறு ஃபீலிங்ஸ். ஐயோ அதோட வந்ததுக்கு போட்டில் கிடைக்கலான்னு. பட் ஓகே, எங்கள் அப்பா சொன்னார் இங்கே இன்னும் 2-3 ஆக்டிவிட்டீஸும் செய்யலாம். அதாவது இங்கே அப்படி திரும்பி காட்டினீங்கன்னா ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஆக்களை சும்மா ஏற்றிட்டு போகிறது. அதெல்லாம் ஏதோ $7 சம்திங். ஏன்னா 2-3 ஆக்டிவிட்டி செய்யலை. நெக்ஸ்ட் டைம் வந்தால் செய்யலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இந்த தடவையே முடிச்சுட்டு அடுத்த தடவை வர்றதுக்கு காரணம் இருக்காது பார்த்தீங்களா, அதனால். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஷான். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மிஸ்டர் ஷான். பாய்.